சாந்தி. முரளி டேட் 22/5/2024. காலை முரளி பாம்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கர்மாதீத் நிலை பெற்று போக வேண்டும். அதனால் உள்ளே எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனால் தன்னை சோதித்து குறைகளை அகற்றிக்கொண்டே செல்லுங்கள். கேள்வி: எந்த நிலையை உருவாக்க முயற்சி தேவை? அதற்கான முயற்சி என்ன? பதில்: இந்த கண்களால் பார்க்கும் எந்த பொருளும் முன்னால் வரக்கூடாது. பார்த்தும் பாராமல் இருக்க வேண்டும். தேகத்தில் இருந்து கொண்டே ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இந்த நிலையை உருவாக்க நேரம் பிடிக்கிறது. புத்தியில் தந்தை மற்றும் வீட்டை தவிர வேறு எந்த பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. இதற்கு அகநோக்கிலிருந்து தன்னை சோதனை செய்ய வேண்டும். தனது சார்ட் வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. நாம் நமது தெய்வீக ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதில் அரசர்களும் இருப்பார்கள், பிரஜைகளும் இருப்பார்கள் என்பது இனிமையிலும் இனிமையான கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். எல்லோரும் முயற்சி செய்கின்றார்கள். யார் அதிக முயற்சி செய்வாரோ அவர் அதிக பரிசு பெறுவார். இது ஒரு பொதுவான விதி. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. அதை தேவ நந்தவனம் என்றோ ராஜதானி என்றோ சொல்லலாம். இப்போது இது கலியுகத் தோட்டம், அதாவது முட்களின் காடு. அதிலும் அதிக பழங்களை கொடுக்கும் மரங்களும் இருக்கின்றன. குறைந்த பழங்களை கொடுக்கும் மரங்களும் இருக்கின்றன. சில மாம்பழங்களில் குறைந்த பழரசம் இருக்கும், சில வேறு மாதிரி இருக்கும். இப்படி பலவித பழங்களின் மலர்களின் மரங்கள் இருக்கின்றன. அப்படி குழந்தைகள் நீங்களும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி இருக்கின்றீர்கள். சிலர் மிக நல்ல பழங்களை கொடுக்கின்றார்கள், சிலர் சாதாரண பழங்களை கொடுக்கின்றார்கள். பலவித மரங்கள் இருக்கின்றன. இது பழங்களை கொடுக்கும் தோட்டமாக இருக்கிறது. இந்த தேவ மரத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மலர்களின் தோட்டம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அது கல்பம் முன்பு போலவே நடந்து கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல இனிய நறுமணத்தை கொடுப்பவர்களாக நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள். எல்லா வெரைட்டியும் இருக்கிறது. தந்தையின் முகத்தை பார்க்க அவரிடம் வருகின்றார்கள். பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நிச்சயம் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். குழந்தைகளுக்கு இந்த நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. எல்லையற்ற தந்தை நம்மை எல்லையற்ற எஜமானர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். எஜமானர்களாக மாறுவதில் அதிக மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. எல்லைக்குட்பட்ட எஜமான நிலையில் துக்கம் இருக்கிறது. இந்த விளையாட்டே சுக துக்கத்தால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இது பாரதவாசிகளுக்காகவே இருக்கிறது. முதலில் உங்கள் வீட்டை பாருங்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை சொல்லுகின்றார். வீட்டின் மீது தலைவருக்கு கவனம் இருக்கும் தானே? இவரிடம் என்னென்ன குணங்கள் இருக்கின்றன, என்னென்ன அவகுணங்கள் இருக்கின்றன என தந்தையும் ஒவ்வொரு குழந்தையாக உட்கார்ந்து பார்க்கின்றார். குழந்தைகள் தாமும் அறிந்திருக்கின்றார்கள். குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் அவரவர் குறைகளை தாமே எழுதி கொண்டு வாருங்கள் என்று தந்தை சொன்னால் உடனே எழுத முடியும். நான் என்னிடத்தில் என்னென்ன குறைகள் இருப்பதை உணர்கின்றேன். நிச்சயம் ஏதாவது குறை இருக்கிறது. இன்னும் யாரும் சம்பூர்ணமாக மாறவில்லை. ஆம், நிச்சயம் ஆக வேண்டும். ஒவ்வொரு கல்பமும் ஆகியிருக்கின்றீர்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனினும் இந்த நேரம் குறை இருக்கிறது. அதை சொன்னால் தந்தை அதை பற்றி புரிய வைப்பார். இந்த நேரம் அதிக குறைகள் இருக்கின்றன. தேக அபிமானத்தின் காரணத்தால் தான் முக்கிய எல்லா குறைகளும் ஏற்படுகின்றன. அவை பிறகு அதிக தொல்லை கொடுக்கின்றன. மனநிலையை மேம்பட விடுவதில்லை. அதனால் இப்போது முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தையும் இப்போது விட்டுவிட்டு போக வேண்டும். தெய்வீக குணங்களையும் இங்கேயே தாரணை செய்துவிட்டு போக வேண்டும். கர்மாத்தீத் நிலைக்கு போவதன் அர்த்தத்தையும் தந்தை புரிய வைக்கின்றார்.
கர்மாதீத் நிலை பெற்று போக வேண்டுமென்றால் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் வைரமாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களிடம் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் அறிவீர்கள். ஏனென்றால் சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள். ஜட வைரத்தில் குறை இருந்தால் அதை சரி செய்ய முடியாது. நீங்கள் சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த குறைகளை அகற்ற முடியும். நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக மாறுகின்றீர்கள். நீங்கள் உங்களை நல்லபடியாக அறிந்திருக்கின்றீர்கள். எந்த குறை உங்களை தடுக்கிறது, முன்னேற விடுவதில்லை என்று சர்ஜன் கேட்கின்றார். குறைகளற்றவர்களாக கடைசியில் ஆக வேண்டும். அவை அனைத்தையும் இப்போது அகற்ற வேண்டும். ஒருவேளை குறையை அகற்றவில்லை என்றால் வைரத்தின் மதிப்பு குறைந்துவிடும். இவரும் மிக நல்ல வைர வியாபாரியாக இருந்தார். ஆயுள் முழுவதும் வைரங்களையே இந்த கண்களால் பார்த்து வந்தார். இத்தனை விதமான வைரங்களை பகுத்தறியும் ஆர்வமுடைய வைர வியாபாரியாக வேறு யாரும் இருக்க முடியாது. நீங்களும் வைரமாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயம் ஏதாவது குறை இருப்பது உங்களுக்கு தெரியும். இன்னும் சம்பூர்ணமாக மாறவில்லை. சைத்தன்யமாக இருக்கும் காரணத்தால் நீங்கள் உங்கள் முயற்சியால் குறைகளை அகற்ற முடியும். நிச்சயம் வைரத்தை போல ஆக வேண்டும். எப்போது முழுமையாக முயற்சி செய்வீர்களோ அப்போதே அப்படி ஆவீர்கள். உங்கள் மனநிலை அப்படி உறுதியாக இருக்க வேண்டும். அதனால் சரீரத்தை விடும் நேரத்தில் கடைசியில் யாரும் நினைவிற்கு வரக்கூடாது என்று தந்தை சொல்லுகின்றார். இது தெளிவாக இருக்கிறது. நண்பர், உறவினர் போன்ற எல்லோரையும் மறக்க வேண்டும். ஒரு தந்தையிடம் மட்டும் சம்பந்தம் வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் வைரமாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இது நகைக்கடையாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் நகை வியாபாரிகள். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. நாம் முயற்சிக்கு தக்கபடி உலகின் எஜமானர்களாக மாறுகின்றோம் என்பது உங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். யாருக்கு உயர்ந்த பதவி கிடைத்திருக்குமோ அவர் நிச்சயம் முயற்சி செய்திருக்கின்றார். அவரும் உங்களில் ஒருவர்தானே. குழந்தைகள், நீங்கள் அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். பாபா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்படி மலர்கள் பார்க்கப்படுகிறது. இது எப்படிப்பட்ட மனம் வீசும் மலர், இது எப்படி இருக்கிறது, இவரிடம் என்ன குறை இருக்கிறது என பார்க்கின்றார். ஏனென்றால் நீங்கள் சைத்தன்ய மலர்கள். தன்னிடம் என்னென்ன குறை இருக்கிறது என்பதை சைத்தன்ய வைரம் அறிய முடியும். அது தந்தையிடமிருந்து புத்தியோகத்தை முறித்து எங்கெங்கோ அலைய வைக்கிறது. குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இவர்களுக்கு பட்டி வைக்கப்படுகிறது. இவர்கள் தயாராகி சேவைக்கு வந்தார்கள். பழையவர்கள் மிக நன்றாக சேவை செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். சில புதியவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகின்றார்கள். பழையவர்களுக்கு பட்டி வைக்கப்பட்டு இருந்தது. பழையவர்களாக இருந்தாலும் குறைகள் நிச்சயம் இருக்கின்றன. பாபா எந்த மனநிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அந்த நிலை இன்னும் வரவில்லை என்பதை ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தில் உணர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை குறிக்கோளை புரிய வைக்கின்றார். தேக அபிமானத்தின் துருவே அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் தேகத்தின் பக்கம் புத்தி போகிறது. தேகத்தில் இருந்து கொண்டே ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். இந்த கண்களால் காணும் எந்த பொருளும் முன்னால் வரக்கூடாது. அப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்க வேண்டும். நமது புத்தியில் ஒரு தந்தை மற்றும் சாந்தி தாமத்தை தவிர வேறு எந்த பொருளும் நினைவுக்கு வரக்கூடாது. எதையும் கூடவே எடுத்து செல்லக்கூடாது. முதலில் நாம் புதிய சம்பந்தத்தில் வந்தோம். இப்போது இருப்பது பழைய சம்பந்தம். பழைய சம்பந்தத்தின் நினைவு கொஞ்சம் கூட வரக்கூடாது. கடைசி காலத்தில் யார் என பாடலும் இருக்கிறது. அது இந்த நேர விஷயம். பாடலை கலியுக மனிதர்கள் உருவாக்குகின்றார்கள். எனினும் அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது என்ற முக்கிய விஷயத்தை தந்தை புரிய வைக்கின்றார். ஒரு தந்தையின் நினைவால் தான் உங்கள் பாவங்கள் அழியும். நீங்கள் பவித்திர வைரமாவீர்கள். ஒரு சில கற்கள் அதிக மதிப்புடையவை.
மாணிக்கமும் அதிக மதிப்புடையதாக இருக்கிறது. தந்தை தன்னை விட குழந்தைகளின் மதிப்பை அதிகமாக்கிக் கொண்டே இருக்கின்றார். தன்னை சோதனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. என்னிடம் என்ன குறை இருக்கிறது, தேக அபிமானம் எதுவரை இருக்கிறது என அகநோக்கிலிருந்து தன்னை பாருங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். முயற்சி செய்வதற்காக தந்தை பலவித யுக்திகளை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஒருவரின் நினைவு இருக்க வேண்டும். ஒருவர் எவ்வளவுதான் பிரியமானவராக இருந்தாலும், அழகிய குழந்தையாக மிக லவ்லியாக இருந்தாலும் யாருடைய நினைவும் வரக்கூடாது. இங்குள்ள எந்த பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. ஒரு சில குழந்தைகளிடம் அதிக மோகம் இருக்கிறது. அந்த அனைவரிடமிருந்தும் பற்றை விலக்கி ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். ஒரு லவ்லி தந்தையிடம் மட்டுமே யோகத்தை வைக்க வேண்டும். அவரிடமிருந்து எல்லாம் கிடைக்கின்றன. யோகத்தால் தான் நீங்கள் லவ்லி ஆகின்றீர்கள். தந்தை லவ்லியாக பியூராக இருக்கின்றார். மிக பிரியமானவரா, மிக தூய்மையானவரா இருக்கார். ஆத்மாவை லவ்லியாக பியூராக மாற்றுவதற்கு குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள். எந்த அளவு நீங்கள் என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நீங்கள் அளவற்ற லவ்லி ஆவீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்கள் அவ்வளவு லவ்லி ஆகின்றீர்கள். நீங்கள் அவ்வளோ பிரியமானவங்களா ஆக்குறீங்க. அதனால் தேவி தேவர்கள் உங்களுக்கு இப்போது வரை பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதிக அன்பு நிறைந்தவர்களாக ஆகின்றீர்கள். அரை கல்பம் நீங்கள் ராஜ்யம் செய்கின்றீர்கள். பிறகு அரை கல்பம் நீங்கள் பூஜை செய்யப்படுகின்றீர்கள். நீங்கள் தாமே பூஜாரிகளாக உங்கள் சித்திரங்களுக்கு பூஜை செய்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரையும் விட அன்பானவர்களாக ஆகக்கூடியவர்கள். எனினும் எப்போது அன்பான தந்தையை நன்றாக நினைவு செய்வீர்களோ அப்போதே அன்பானவர்களாக ஆவீர்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. அதனால் தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்கின்றேனா என தன்னை சோதனை செய்ய வேண்டும். தந்தையின் நினைவில் ஆனந்த கண்ணீர் வர வேண்டும். பாபா, எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. மாயாவின் புயல் வரக்கூடாது. அதிக புயல்கள் வருகின்றன. உங்கள் மீது அதிக கவனம் வைக்க வேண்டும். நமது அன்பு தந்தையை தவிர வேறு எந்த பக்கமும் போவதில்லை தானே. எவ்வளவுதான் பிரியமான பொருளாக இருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே வர வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஒரு காதலருக்கு காதலிகள் ஆகின்றீர்கள். யார் காதலன் காதலியாக இருப்பார்களோ அவர்கள் ஒரு முறை ஒருவர் பிறரை பார்த்துவிட்டால் போதும். திருமணமும் செய்வதில்லை, தனியாகவே இருக்கிறார்கள். இருந்தும் ஒருவர் பிறரின் நினைவு புத்தியில் இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு காதலரின் காதலிகள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அந்த காதலரை நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகம் நினைவு செய்தீர்கள். இங்கும் நீங்கள் அதிக நினைவு செய்ய வேண்டும். இப்போது அவர் உங்கள் முன்னால் இருக்கின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்கள் படகு கரை சேர்ந்துவிடும் என்று தந்தை சொல்லுகின்றார். இதில் சந்தேகப்பட எந்த விஷயமும் இல்லை. பகவானை சந்திக்க எல்லோரும் பக்தி செய்கின்றார்கள். இங்கே ஒரு சில குழந்தைகள் மிக கடுமையாக சேவை செய்கின்றார்கள். சேவை செய்வதற்காக துடிக்கின்றார்கள். அதிக முயற்சி செய்கின்றார்கள். பெரிய மனிதர் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். எனினும் உங்கள் உழைப்பு எதுவும் வீணாக போகாது. ஒருவர் புரிந்து கொண்டு தகுதி பெறுகின்றார். பிறகு தந்தையின் முன்னால் வருகின்றார். இவர் தகுதியுடையவரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு குழந்தைகள் உங்களுடைய திருஷ்டி கிடைக்கிறது. குழந்தைகள் நீங்களே அவர்களை அலங்கரிக்கின்றீர்கள். இங்கே யார் வந்திருந்தாலும் அந்த எல்லோரையும் குழந்தைகள் நீங்களே அலங்கரித்திருக்கின்றீர்கள். தந்தை உங்களை அலங்கரித்திருந்தார். நீங்கள் பிறகு மற்றவர்களை அலங்கரித்து அழைத்து வருகின்றீர்கள். நீங்கள் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அப்படியே பிறரையும் அலங்கரிக்கின்றீர்கள். அதற்கு தந்தை பரிசு கொடுக்கின்றார். நீங்கள் தன்னை விட பிறரை நன்றாக அலங்கரிக்க முடியும். எல்லோருக்கும் அவரவர் பாக்கியம் இருக்கின்றது தானே. ஒரு சில புரிந்து கொள்பவர்கள் புரிய வைப்பவர்களை விட திறமையானவர்களாக இருக்கின்றார்கள்.
இவரையும் விட நாம் நன்றாக புரிய வைக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள். புரிய வைக்கும் ஆர்வம் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் வெளிவருகின்றார்கள். பாப் தாதா இருவரின் உள்ளத்திலும் இடம் பிடித்திருக்கின்றார்கள். பல புத்தம் புதியவர்கள் பழையவர்களை காட்டிலும் தீவிரமாக இருக்கின்றார்கள். முட்களிலிருந்து நல்ல மலர்களாக மாறியிருக்கின்றார்கள். அதனால் இவரிடம் என்னென்ன குறைகள் இருக்கின்றன, இந்த குறைகள் இவரிடமிருந்து நீங்கிவிட்டால் மிக நன்றாக சேவை செய்வார் என்று பாபா ஒவ்வொருவரையும் அமர்ந்து பார்க்கின்றார். தோட்டக்காரர் இல்லையா, எழுந்து பின்னால் சென்று பார்க்க வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது. ஏனென்றால் பின்னால் சென்று அமர்கிறார்கள். நல்ல நல்ல மகாரதிகள் முன்னால் அமர வேண்டும். இதில் யாருக்கும் சிரமம் ஏற்படும் விஷயமே இல்லை. யாருக்காவது சிரமம் ஏற்பட்டு கோபித்து கொண்டால் தனது பாக்கியத்தோடு கோபித்து கொள்ளுகின்றார். முன்னால் மலர்களை பார்த்து பார்த்து அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இவர் மிக நன்றாக இருக்கின்றார், இவரிடம் கொஞ்சம் குறை இருக்கிறது, இவர் மிக நன்றாக தூய்மையாக இருக்கின்றார், இவருக்குள் கொஞ்சம் குப்பை சேர்ந்திருக்கிறது, அதனால் இந்த எல்லா குப்பைகளும் நீங்க வேண்டும். தந்தையைப் போல் வேறு யாரும் அன்பு காட்டுவதில்லை. பெண்ணிற்கு கணவனிடம் அன்பு இருக்கிறது, கணவருக்கு அவ்வளவு இருப்பது இல்லை. அவரோ இரண்டாவது மூன்றாவது பெண்ணை மணந்து கொள்ளுகின்றார். பெண்ணிற்கு கணவன் சென்றால் அவ்வளவுதான், ஐயோ ஐயோ என்று அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். ஒரு செருப்பு போனால் அடுத்ததை ஆண்கள் எடுத்துக்கொள்ளுகின்றார்கள். சரீரத்தை செருப்பு என்று சொல்லுகின்றார்கள். சிவபாபாவிற்கு லாங் பூட் இருக்கிறது, மிக நீண்ட செருப்பு இருக்கிறது. நம் தந்தையை நினைவு செய்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவோம் என்பது இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். ஒரு சிலர் ஃபேஷனபிளாக இருந்தால் 4-5 காலணிகளையும் வைத்திருக்கின்றார்கள். இல்லையென்றால் ஆத்மாவிற்கு ஒரு செருப்பே இருக்கிறது, காலுக்கு காலணியும் இருக்க வேண்டும். எனினும் இது ஒரு ஃபேஷனாக இருக்கிறது. தந்தையிடமிருந்து நாம் என்ன ஆஸ்தி பெறுகின்றோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். நாம் அந்த பாரடைஸுக்கு எஜமானர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம். ஹெவனை உலகின் அதிசயம் என்று சொல்லுகின்றார்கள். நிச்சயம் ஹெவன்லி காட் ஃபாதர் ஹெவனை ஸ்தாபனை செய்வார். இப்போது நீங்கள் பிராக்டிக்கலாக ஸ்ரீமத் படி உங்களுக்காக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். இங்கே எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள் கட்டுகின்றார்கள், இவை அனைத்தும் அழிந்து போகும். நீங்கள் அங்கே என்ன செய்வீர்கள்? இங்கே நம்மிடம் எதுவும் இல்லை என்பது உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும். அப்படி யார் வெளியே குடும்பத்தில் இருக்கின்றார்களோ அவர்களும் எல்லாம் பாபாவுடையவை, எங்களிடம் எதுவும் இல்லை, நாங்கள் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்கள். ட்ரஸ்டி எதையும் வைத்திருப்பது இல்லை, பாபாவே எஜமானர். இவை அனைத்தும் தந்தையுடையவை. வீட்டிலிருந்து கொண்டே இப்படி உணருங்கள். செல்வந்தரின் புத்தியில் இந்த விஷயங்கள் வர முடியாது. ட்ரஸ்டியாக இருங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், தந்தைக்கு சைகை கொடுத்து கொண்டே இருங்கள். பாபா, நான் வீடு கட்டவா என்று எழுதுகின்றார்கள். நன்றாக கட்டுங்கள் என்று தந்தை சொல்வார். ட்ரஸ்டியாக இருங்கள். தந்தை அமர்ந்திருக்கின்றார் தானே. தந்தை போகும்போது நமது வீட்டிற்கு எல்லோரும் ஒன்றாக போவோம். பிறகு நீங்கள் உங்கள் ராஜதானிக்கு போவீர்கள். உங்களை தூய்மையாக மாற்றுவதற்கு நான் ஒவ்வொரு கல்பமும் வந்தே ஆக வேண்டும். நான் எனது நேரத்தில் வருகின்றேன். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அனைவரிடமிருந்தும் பற்றை விலக்கி ஒரு லவ்லி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அகநோக்கிலிருந்து தனது குறைகளை ஆராய்ந்து அகற்ற வேண்டும். மதிப்பு மிக்க வைரமாக மாற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை எப்படி குழந்தைகள் நம்மை அலங்காரம் செய்திருக்கின்றாரோ அப்படி அனைவரையும் அலங்கரிக்க வேண்டும். முட்களை மலர்களாக மாற்றும் சேவையில் ஈடுபட வேண்டும். ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். வரதானம்.
பிராமண வாழ்வில் ஒரு விரதையின் அதாவது ஏக் விரத்தாவின் பாடத்தின் மூலமாக ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கும் சம்பூர்ண பவித்திரமானவர் ஆகுக. இந்த பிராமண வாழ்வில் ஒரு விரதையின் பாடத்தை உறுதி செய்து பியூரிட்டியின் ராயல்ட்டியை தாரணை செய்யுங்கள். அப்போது கல்பம் முழுவதும் இந்த ஆன்மீக ராயல்ட்டி தொடர்ந்து வரும். உங்கள் ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டியின் பிரகாசம் பரந்தாமத்தில் மற்ற எல்லா ஆத்மாக்களை விடவும் உயர்வாக இருக்கிறது. ஆதிகால தேவ சுரூபத்திலும் இந்த பர்சனாலிட்டி விசேஷமாக இருக்கிறது. பிறகு மத்திய காலத்திலும் உங்கள் சித்திரங்களுக்கு விதிப்படி பூஜை நடக்கிறது. இந்த சங்கம் யுகத்தில் பிராமண வாழ்வின் ஆதாரமாக இருப்பது பியூரிட்டியின் ராயல்ட்டி. எனவே எதுவரை பிராமண வாழ்க்கை வாழ வேண்டுமோ அதுவரை சம்பூர்ண பவித்திரமாக இருக்க வேண்டும். ஸ்லோகன்: நீங்கள் சகித்து கொள்ளும் தேவி தேவர் ஆகுங்கள். அப்போது நிந்தனை செய்பவரும் கட்டி அணைப்பார். ஓம் சாந்தி.